ஹலோ வணக்கம் வந்தனம், நான் தான் உங்கள் டிகே அண்ட் வெல்கம் டு டிகே விலாக்ஸ். ஸோ கைஸ், இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் ஒரு சின்ன வேலையாக. ஸோ இன்றைக்கான கண்டென்ட் டாபிக் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சரிங்களா? என்னடா திடீர்னு டிஃப்ரெண்ட்டுன்ற மோட்டோ விலாக் பண்ணிகிட்ருக்க அப்படின்லாம் சொல்லாதீங்க. என்னென்னா, இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு யூடியூபராக, ஒரு ரிவ்யூவராக, ஒரு ரைடிங் அதெல்லாம் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு எப்போவுமே கடந்த ஒரு வருஷமாக. ஆனால் அதை தவிர்த்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஓகேவா, இப்போ 3rd இயர் படிச்சுட்ருக்கேன். ஸோ ஒரு இன்ஜினியர் லைஃப்பில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பீப்புள் சீரியஸ், பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சூஸ் இன்ஜினியரிங். ஸோ அவங்க இன்ஜினியரில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், சரிங்களா? ஒரு இன்ஜினியராக எல்லோரும் மைண்ட் செட்டில் என்னத்தமாக இருக்கும், 4 வருஷம் படிப்பான், 4th இயரில் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டு அப்படி வெளில வந்துடுவான். அந்த ப்ராஜெக்ட் 4th இயர் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, அந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது அவங்க பசங்களோட மைண்ட் செட்டில் முக்கால்வாசி பேர் ஓப்பனாக சொல்லணும்னா, நான் பார்த்துருக்கோம் ப்ராஜெக்ட்ஸை வாங்கி இது பண்ணுறத நான் பார்த்துருக்கேன், சரிங்களா? ஆனால் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக படிக்கிறோம் அப்படின்னும் போது நான் எப்படிலாம் பண்ணுறோம், இப்போ என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு, இதை வந்து சும்மா பிஸ்னஸ்க்கு பண்ணுறேன் அப்படி அது மாதிரிலாம் எதுவும் நினச்சிக்காதீங்க. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அது உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எங்களோட ப்ராஜெக்ட்ஸ், நாங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ், எல்லாருமே ப்ராஜெக்ட்ஸ்னால் எங்கன்னா வாங்கியிருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவீங்கள்ல. இட்ஸ் நாட் லைக் தட். நாங்கள் ப்ராஜெக்ட்ஸ்லாம் எங்கேயும் வாங்க மாட்டோம். பிகாஸ் கொஞ்சம் எங்களுக்கு ஓப்பனாக சொன்னால், நான் வந்து மெக்கானிக்கல் எடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு எடுத்தேன். பிகாஸ் எனக்கு ஆட்டோமொபைல்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, ப்ளஸ் வந்து மெக்கானிக்கல் வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த இன்டென்ஷனோடு எடுத்தது நான் மெக்கானிக்கல். ஸோ அந்த மெக்கானிக்கல் ஃபீல்டு வந்து எங்களுக்கு ஆர்வம் அதிகம், சரிங்களா? ஸோ ப்ராஜெக்ட்ஸில் நாங்களே எடுத்து செய்வோம் எல்லா ப்ராஜெக்ட்ஸும். அந்த மாதிரி செஞ்ச ப்ராஜெக்ட்ஸில் தான் சில விஷயத்தை நான் வந்து காட்ட போகிறேன். சில விஷயம் நிறைய விஷயத்தை காட்ட போகிறேன் நான். ஆனால் என்னடா ப்ராஜெக்ட்லாம் பேசுகிறான், போர் அடிக்கும் அப்படிலாம் நினச்சிடாதீங்க. சீரியஸாக சரி, எவ்வளோ வீடியோ டூரிங் போடுறோம், எத்தனை அந்த டூரிங் வீடியோஸ் பார்க்குறீங்க, மோட்டோ விலாக்னா ரிவ்யூ பார்க்குறீங்க, பைக்னா ரிவ்யூ பார்க்குறீங்க, எல்லாமே ஒரு டெக்னிக்கல் தான், சரிங்களா? இப்போ அதுவும் வந்து ஒரு விஷயம், ஒரு டைப் ஆஃப் மெக்கானிக்கல் தான், சரிங்களா? ஈச் அண்ட் எவ்ரிதிங் இஸ் மெக்கானிக்கல் ரிலேட்டட் தான். ஸோ ஏன் அப்போ இந்த வீடியோ பார்க்க தப்பு இல்லைல்ல, உங்களுக்கு ஒரு நாலேஜ் வரும்ல, அதுக்காக தான். போங்க இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலேஜ் ஒன்று ஏறும்ல. இப்போது சரி, ஏதோ ஒரு உங்களுக்கு ஒரு மோட்டோ விலாக் தவிர்த்து மற்ற விஷயத்தை காட்டணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் பசங்க பண்ணியிருக்கானுங்க, சரிங்களா? எக்ஸாம்பிள்ஸ்க்கு ஏஐ ரெகக்னிஷன். இப்போ கோவிட் வந்து நம்மளுக்கு போயிட்டுருக்கு. இப்போ கோவிட் சுச்சுவேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இப்போ கோவிட் டெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜென்ரலாக கோவிட் டெஸ்ட் எடுக்கும்போது ஒரு ஹியூமன் டு ஹியூமன் கான்டாக்ட் வச்சு தான் கோவிட் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி வரும். அந்த நோஸை இது பண்ணுறதாகட்டும் எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரிதிங். ஆனால் அதை ஏன் ஒரு கம்ப்யூட்டர் பண்ணுச்சுன்னா, அதுதாங்க நாங்கள் பண்ண ப்ராஜெக்ட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸில் வந்து மெயினாக நான் ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னா கோவிடோட இது தான், சரிங்களா? இப்போது கோவிட் டெஸ்ட் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னும் போது ஜென்ரலாக இப்போ நர்ஸாக ஒருத்தங்க கோவிட் டெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஒரு ஹியூமன் டு ஹியூமன் கான்டாக்ட் எப்படியாவது இருக்கும். இப்போ அவங்க ஸ்னீஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது, அச்சுன்னு தும்புறாங்கன்னும் போது, சரி மாஸ்க் தான் மாஸ்க் போட்டதுனால பரவுதுன்றாங்க, ஹேண்ட் டச் பண்ணுறதுனால பரவுதுன்றாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இப்போ நிறைய ரீசன்லாம் ஓடிட்டுருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி டைம்ஸில் எப்படி நம்ம என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளுக்கு கோவிட் வந்துடும். இது கோவிடுக்குன்னு கிடையாது, இது எஸ்பெஷலி ஃபார் கோவிட்லாம் கிடையாது. ஏன்னா இது வந்து ஹியூமன், இந்த வேர்ல்டை பற்றினா எது எப்போ வரும்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. எக்ஸாம்பிளுக்கு தான் கோவிட், சரிங்களா? இதே மாதிரி தான் ஒரு பேண்டமிக் டிசீஸ் ஆல்ரெடி வந்திருக்கு. அது அப்போ வந்து பார்த்து நிறைய பேர் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ இதுக்கு மேலே ஃப்யூச்சரில் எது வந்தாலும் சரி, ஈவன் இப்போ ஃபீவர் கூட ஸ்ப்ரெட் ஆகுதுன்றாங்க, சரிங்களா? அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு ஸ்ப்ரெட் ஆகிற டிசீஸ்லாம் வரும்போது இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும்ல. அதுக்காக நாங்கள் செஞ்ச விஷயம் தான் இது எக்ஸாம்பிள் நான் கோவிட் வச்சு பேசுகிறேன். இப்போ கோவிட் டெஸ்ட் இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுது. அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏஐ ரெகக்னிஷன் வச்சு ஒரு ப்ராஜெக்டை வந்து நாங்கள் உருவாக்கணும். நாங்கள் யோசித்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் யோசித்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி எக்ஸிக்யூஷன் இருந்தது. நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஏஐ ரெகக்னைஸ்டு கோவிட் டெஸ்டிங் மிஷின் வச்சுக்காங்களேன். இப்போ அதுவே பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்கள் மவுத்தை ரெகக்னைஸ் பண்ணி, உங்கள் நோஸை ரெகக்னைஸ் பண்ணி அது வந்து டெஸ்ட் எடுக்கும். இது வந்து என்ன சொல்லணும்னா, ப்ராஜெக்டை பற்றி நீங்கள் பெருசாக தெரிஞ்சுக்கணும், இதில் என்னெல்லாம் இருக்குது சொல்லி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இன்ஸ்டாவில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தனியாக வச்சுருக்கேன், அது யூடியூப்பில் போட முடியல என்னால், சரிங்களா? ஸோ நான் இன்ஸ்டாவில் வந்து உங்களுக்கு அப்படியே அந்த இது பண்ணி விட்டுறேன். ஸோ வந்து நீங்கள் அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ப்ராஜெக்ட்ஸ் நான் வந்து இப்போ நிறைய ப்ராஜெக்ட்ஸை அந்த கவர் பண்ணுறதுனால நான் சீக்கிரமாக முடிச்சிடறேன், சரிங்களா? ஓகே, ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக நாங்கள் பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லாத நாங்கள் இது பார்த்தீங்கன்னா நான் மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் சேர்ந்து பண்ணோம். இது வந்து சிம்பிள். அதாவது ஒரு வாட்டர் ஃப்ளோ இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன்லேருந்து கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து இது பண்ணுறது தான் இந்த ஒரு ப்ராஜெக்டோட பேசிஸ். இது வந்து நாங்கள் இது வந்து எப்படி சொன்னோம்னா ஸ்மார்ட் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோம்.
இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஏஐ ரெகக்னைஸ்டு ப்ராஜெக்ட் தான். இதை பற்றி பேசினா சீரியஸாக ரொம்ப அதிகமாக பேசும். உங்களை வீடியோவாக போட்டு காமிக்கிறேன். அந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ கைஸ் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இப்போ ப்ரீவியஸாக பார்த்தது தான் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபார்மிங் சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் நான் கொண்டு வந்தோம். அது மட்டும் இல்லைங்க, அதுக்கு அடுத்ததாக வந்து இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற பைக்ஸ் இருக்குல்ல, இது வந்து எலக்ட்ரிக்கலாக க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு மைண்டில் வந்த ப்ராஜெக்ட் இது வந்து நாங்கள் வந்து டிசைன்ஸ் மட்டும் போட்டு வச்சோம். இதுக்காக வந்து நாங்கள் கோயம்புத்தூரில் போயிட்டு ஒரு கிளாஸ் ஒன்று படித்தோம். நாங்கள் இந்து காலேஜ்னு சொல்லுவாங்க, இந்து காலேஜ், அங்கே போய் படித்தோம் நாங்கள் இதை பற்றி. ஸோ இது ஒரு ஐடியாவாக இருந்தது. இது மட்டும் இல்லை, இதை தவிர்த்து நிறைய இருக்குது. மாஸ்க்கு, ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் மெத்தடு, அப்புறம் வந்து ரொபோட்டிக் மோஷன் சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணோம். அப்புறம் ரொபோட்டிக் ஆர்ம் ரொட்டேஷன் சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணோம். ஒன்றுமே இல்லை, ரொபோட்டிக் ஆர்ம் மோஷன்னா வந்து கையை மூவ் பண்ணுறது, ஆர்ம் ரொட்டேஷனை கையை வந்து திருப்புறது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ், ஏஐ ரெகக்னைஸ்டு ப்ராஜெக்ட்ஸ் நிறைய நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்டார்டிங் தான் எங்களுக்கு, சரிங்களா? இது தவிர்த்து எங்கள் மைண்டில் இருந்த ப்ராஜெக்ட்ஸ், நாங்கள் க்ரியேட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்ன்னு சொல்லி நிறைய இருக்குது. லைக் டெம்டன் ஹியூமிடிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட், அப்புறம் வந்து டைடல் ஸ்டீம் ஜெனரேட்டர் சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட், லைக் சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாமே எங்கள் மைண்டில் இருந்த ப்ராஜெக்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட நாங்களாம் கொண்டு வாங்க. ஏன் வந்து நான் இது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன்னா, இது வந்து இட்ஸ் அ நாலேஜ், சரிங்களா? இந்த நாலேஜை வந்து நான் 10 பேருக்கு ஷேர் பண்ணணும், எனக்கு அதுதான் ஆசை. எனக்கு தெரிஞ்சதுப்பா, எனக்கு தெரிஞ்சுதா சந்தோஷம், நான் வந்து தெரிஞ்சிச்சு, நான் வந்து அதுக்குன்னு சொல்லி எனக்குள்ளே வச்சுக்கிறேன். இட்ஸ் நாட் லைக் தட். அப்படி இருக்கக்கூடாது. நான் வந்து அதை நல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொன்னேன், இல்லைடா நான் வந்து இது யூடியூப்பில் போட்டே ஆகணும், பிகாஸ் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து நம்ம நிறைய பேருக்கு தெரியணும் அப்படின்னு ரீசனுக்காக தான் வந்து நான் யூடியூப்லேயே போடுறேன். இது வந்து சொல்லாதீங்க பிஸ்னஸ்க்காக, அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. இது வந்து எங்களுக்கு தேவை இல்லை, லைக் இது வந்து நாங்கள் ஷேர் பண்ணணும். நான் எல்லாருக்கும் இது வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி வந்து இது ஒரு இன்ஜினியரிங்கோட பெர்ஸ்பெக்டிவாக மாறணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆசை. நான் அதுக்காக தான் வந்து இந்த வீடியோவே எடுக்கிறேன் நான். ஸோ கைஸ், இந்த இதுதான் வந்து நாங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, நான் வந்து ஃபஸ்ட்டு 2 ப்ராஜெக்ட் மட்டும் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், அதுக்கு அடுத்தது அப்படியே போயிருப்பேன்ல. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் வந்து கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன். 2 பேர் இருப்பாங்க, அஸ்வத், பரத்வாஜ்னு சொல்லிட்டு 2 பேர் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க சீரியஸாக. ஏன்னா நான் வந்து ஓப்பனாக சொல்லணும்னா, நான் வந்து எந்த ப்ராஜெக்ட் எடுத்து செய்யலை, பிகாஸ் எனக்கு வந்து யூடியூப் அப்படி இப்படின்னு சொல்லி நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். அவங்க கூட நான் ஸ்பெண்ட் பண்ணதில் நான் சொல்கிறேன், அவ்வளோ நாலேஜபிள் பர்சன்ஸ் என் ஸ்டூடெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் சொல்கிறேன், அவங்களுக்கு நாலேஜை சொல்கிறேன் நான்.
ஸோ நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி பேசுங்க. அவங்க வந்து டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்க டெஃபினட்டாக. ஸோ இதுதான் guys இந்த வீடியோ. ஏதோ எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷத்தில் ஒரு நாலேஜபிளான ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ guys நம்ம இந்த வீடியோ எப்படியே முடிச்சுப்போம். தேங்க்யூ பாபா. நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக நல்ல வீடியோட வர ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ, பை.